சரி, இப்போ சேல் டீட முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டில இருக்கக்கூடிய பட்டா, சிட்டா, ஈசி இத எத முக்கியமா வச்சுக்கிட்டு சரி பார்க்கணும்? எதுடைய உண்மைத்தன்மை வந்து நமக்கு உறுதியா பாதுகாப்பா இருக்கும்? இப்போ நீங்க சொல்ற பட்டா, சிட்டா, அடங்கல், இன்ஃபேக்ட் ரெஜிஸ்டர் இது எல்லாமே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது, அதாவது தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து கொடுக்கறது. பட் இது எல்லாமே வந்து ஒருத்தரோட அந்த இடம் ஒருத்தர் பேர்ல தான் இருக்கு, அவரோட பொசஷன்ல தான் இருக்கு, அதாவது அவர்கிட்ட தான், அவர் அந்த இடத்துல தான் இருக்காருங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃபே தவிர அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆகாது. எப்பவுமே சேல் டீட் ரெஜிஸ்டரான டீட்ஸ் மட்டும் தான். அது சேல் டீடுன்னு இல்ல, அது பார்ட்டிஷன் டீடா இருக்கலாம், அது வந்து செட்டில்மெண்ட் டீடா இருக்கலாம், அது வந்து ஏன் கிஃப்ட் டீடா இருக்கலாம், ரிலீஸ் டீடா இருக்கலாம். ஒரு ரெஜிஸ்டரான டாக்குமெண்ட் பத்திரம் மட்டுமே தான் எப்பவுமே வந்து ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப். தியாகராஜன் வர்சஸ் ஐயாசாமிங்கிற வழக்குல மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்டா வந்து எப்பவுமே கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆகாது, ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி இந்த ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணும். இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான், உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க பொசிஷன்ல தான் இருக்குங்கிற ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை தவிர அது எப்பவுமே ஒரு முழு ப்ரூஃபா மாறாது.